அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான முழு விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், வி சிவஞானம் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மா கௌதமன், சாட்சிகளின் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்டதால் வழக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெறுவதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதித்து அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை அவர் திரும்ப பெற்ற நிலையில் இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.